தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ற தலைப்பு. அதாவது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டிலிருந்து மார்ட்டின் லூதர் மூலமாக புரட்சி பண்ணி பிரிஞ்ச சபைகளும் சரி, ஸ்தாபனங்களும் சரி, போதகர்களும் சரி, கலப்பான உபதேசங்கள் தான் மனித கற்பனையோடு கூட பாரம்பரியத்தோடு கூட அவங்க சூழ்நிலைகளுக்கு தக்கபடி சொன்னாங்களே தவிர ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவாலே பயிற்சிப்பிக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களாலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்களைப் போல இந்த ஸ்தாபனங்கள், சபைகள், போதகர்கள் சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த பாஸ்டர் அப்படி சொன்னார், இந்த பாஸ்டர் அப்படி சொன்னார், எங்கள் சபை அப்படி, அந்த ஸ்தாபனம். இனிமேலும் தயவு செய்து கிறிஸ்தவர்களே இந்த வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து விளக்குறீங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? இயேசுவால் பயிற்சிவிக்கப்பட்ட 3 வருஷம் அவரோடு இருந்து நேரடி பயிற்சி பெற்ற அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எழுதின சுவிசேஷங்கள் எப்படி இருக்கு? நிருபங்களில் அதை குறித்து ஆதாரம் இருக்கா? இதான் ஒரிஜினல் ரெக்கார்டு. இதில் நீங்கள் ஆய்வு பண்ணி, இதில் நீங்கள் கேள்வி கேட்டு பொழைச்சாதான் நீங்கள் பொழைச்சிக்கிருவீங்க, தப்பிச்சுக்கிருவீங்களே தவிர இன்னைக்குள்ள ஸ்தாபனங்களில் சிக்கிக்கிட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னா ஆண்டவர் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அவன் எங்கே இருக்கானோ அங்கேயே போங்கடான்னு சொல்லி உங்களை ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிடுவார். தயவு செய்து என் பிரசங்கம் முழுவதும் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் முரண்பாடு மாதிரி தெரியுது, ஏன் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு டக்குன்னு மனசு இல்லைன்னா இன்னைக்குள்ளவங்களோட நான் சேர்ந்து 10ல் 11 நான் சொல்லலை. ஆதி அப்போஸ்தலர்கள் நியமிக்கப்பட்ட இயேசுவால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு எப்படி ஆச்சரியமாக இருந்ததோ, அன்னைக்கு எப்படி புதுசாக இருந்ததோ, அது இன்றைக்கி இல்லாதனால அதையே நான் சொல்கிறதுனால இன்றைக்கி புதுசாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஞானம் உள்ள மனம் இதில் விளங்கும், புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கிடுவான். ஆகவே தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சின்ன பூச்சி, யாக்கோப்பு என்னும் பூச்சியே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? சின்ன பூச்சி, சின்ன ஒரு விட்டி, அதுக்கு மட்டுமா இயேசு வந்தார்? அதுக்கு மட்டும்தான் பிறந்தாரா? அவங்களுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனமா? இது நியாயம் இல்லையே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார்னு சொல்லும் போது கடவுள்னு ஒன்று இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் தானே இருக்கணும். ஆகாமுடைய மக்கள் தானேயா இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எங்கே இருந்து வந்தாங்க? அவங்களுக்கு வேற்று கிரகங்களா, வேறு சாமிகளா, தனித்தனியாக அவங்கள உண்டாக்கி தனித்தனி புராணங்கள் அமைச்சு அப்படியா? இன்றைக்கி உள்ளவன் அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கான். நம்மளும் அப்படி மைண்டில் தானே இருக்கோம். அது தப்பு இல்லையா? ஆகவே இன்றைக்கி சமத்துவம் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி எல்லா இடங்களையும் கொண்டாடுறாங்க. சமத்துவம்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாரும் ஒரு தாய் மக்கள், அந்த கணக்குக்கு போகிறாங்க. நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் பைபிள் கட்டுக்கதை அல்ல. போன 2 நாளைக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் விஜய் கட்சியிலிருந்து கொண்டாடினாங்க. அதில் ஒரு விஜயே ஒரு யோசேப்பு சரித்திரத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி சகோதரன் குழியில் தூக்கி போட்டாங்க, அவன் பின்னாடி பெரிய அளவில் அதிகாரியானா, சகோதரர்களை காப்பாற்றுறதோடு நாட்டையே காப்பாற்றினான்னு சொல்லி அவரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சொல்கிறான் போல் இருக்கு. சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறையா கதைகள் உண்டுன்னு சொல்கிறார். கதைன்னா கற்பனைன்னு அர்த்தம். பைபிள் உள்ளதெல்லாம் கதை அல்ல. ஜெட்சினி இடையும் பூரா அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவராது எடுத்து சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. கதைன்னு சொல்லாதையா, சரித்திரம்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை.
இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது பாவ மன்னிப்பை கொடுக்க. அதை பேசுறதுக்கு இன்னைக்கு நாதி இல்லையே. இங்கிலீஷிலே பேசுகிறாரியா அந்த ஊழியக்காரே. தமிழ் ஆளுகளுக்கு தமிழ் பேசவே சரியான மரத்தமிழ் செந்தமிழ்னால விளங்காது. நாட்டு தமிழ் தான் பாஷையில் தான் விளங்கும். அதையே தமிழால் இருந்தால் அவன் தான் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் என்ன ஒரு வால்பாறை இடையம்புற ஊழியக்காரன் மகன் தமிழ் நாட்டில் தமிழ் பேச துப்பு இல்லாமல் இங்கிலீஷிலே பேசுகிறான். என்னடான்னா அமெரிக்காவுக்கு போனானா? எவன் கேட்டான் அதை? அமெரிக்காவுக்கு போனானா அங்கே கூட்டம் இருக்குதான், அங்கே இயேசு கிறிஸ்து வந்தாராம், நடந்தாராம் சொல்கிறாங்க. அது அப்போ ஜனங்களுக்கு பெரிய பெரிய இயேசுவையே பார்க்குறானா? இவர் கூட்டத்தில் இயேசுவே வர்றாரா? ஏன் அற்புதம் நடந்துச்சா? அப்போ இங்கிலீஷ் பேசுகிறாரே, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை தன்னை மேன்மைப்படுத்தி தான் இன்றைக்கி ஊழியக்காரன் காட்டுறானே தவிர இயேசுவை அங்கே முக்கியப்படுத்தலை. இயேசுவை எதுக்காக முக்கியப்படுத்தணும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அற்புதம் கொடுக்க, அடையாளம் கொடுக்க, சுகமாக கேக்கு திங்க, நட்சத்திரம் தொங்க விடுறதுக்காக இயேசு வரல. பிரியாணி திங்கிறதுக்கு வரல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் அதான் அப்போஸ்தலர் சொன்னது. பாவ மன்னிப்பு அடையாட்டினா என்னையா இருக்கு? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறியே, இயேசு பாவ மன்னிப்பு கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்தார்னு எவனாவது சொல்றதுக்கு துப்பு இருக்கா? பிறந்தார்னா எதுக்குடா பிறந்தாரு? எதுக்கு பிறந்தாரு? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எங்கே எழுந்தாரு? ஆதியாகமம் 3 அதிகாரத்தில், ஆதாமே நீ எங்கே இருந்தாய்? எங்கே இருக்கிறாப்பா? டெய்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பியே, உறவாடிக்கிட்டு இருப்பியே, இப்போ எங்கப்பா போனேன்? எங்கப்பா ஒளிஞ்சுக்கிட்ட? உண்மையிலே பயம் உள்ளத்தில் வந்தாலே தேவனோட பக்கத்தில் நிற்க அவங்களுக்கு மனசு தைரியம் வராது, பயம் இருந்தாலே. ஆகவே அந்த பயத்தின் ஆவி அன்னைக்கே அவனுக்குள்ளே புகுந்துருச்சு, அடிமைத்தனத்தின் ஆவி. சபைக்கு சிலர் ஏன் வராமல் இருக்காங்க? பயத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருக்குது. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமளும் தயவு செய்து புத்தாண்டில் விடாதீங்க, சபை கூடுதலை விடாதீங்க. ஏன்னா 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடுறீங்களோ அங்கே நான் நடுவில் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதனால 10 பேர் கூடி ஆராதிக்கும் போது நடுவில் கர்த்தர் இருக்கிறார், கண்ணீரை காண்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், வேண்டியதெல்லாம் செய்வாரியா. உயிரை கொடுத்தவர் மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? நீ கேட்குறது அவருடைய உயிரை விட ரத்தத்தை விட அதிகமாக கேட்க போறியா? அதையே கொடுத்துருக்காரு, மற்றதெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அஞ்ஞானிகளை போல அதை கொடு இதை கொடுன்னு கேட்க வராத. பாவம் மன்னிப்பு அடைஞ்சிருக்கிறியா? அந்த நிச்சயம் உனக்கு இருக்கா? பெர்க்மான் ஐயா அருமையாக ஒரு பாட்டு பாடுறாரு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகம் போகிறதுக்கு நீ பெற வேண்டும். நல்ல அருமையான கருத்து. பாவம் மன்னிப்பின் நிச்சயம் தாயா இயேசு இந்த பூமியில் பிறந்தார். யோவான் சானகன் சொல்கிறான், யோவான் 1:29, இயேசு வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற சக்தி கெடாவாக வந்தார். இந்த ஊரில் திருவிழா நடக்குது, சக்தி கெடான்னு ஒன்று வெட்டுவாங்க. கடைசியில் அந்த ஆடு ஏதாவது குற்றம் செஞ்சிச்சா பாவம் செஞ்சிச்சாப்பா? ஒன்றும் செய்யலை. இந்த ஊருக்காரங்க பாவமெல்லாம் மஞ்சள் தண்ணியாக அந்த தலையில் ஊற்ற, அதை தலையை தண்ணி ஊற்றுனா குளுக்கத்தானே செய்யும். குளுக்குன உடனே சரின்னு சொல்லி வச்சுட்டா வெட்டுறான்னு சொல்லி வெட்டிடுறான், பாரம்பரியம். அப்போ ஆடு எந்த குற்றமும் செய்யலை. நம்முடைய அநியாயங்கள், குற்றங்கள், பாவங்கள், சாபங்கள் முழுவதும் அந்த ஆடு மேலே சுமத்தப்பட்டு எல்லாருக்காக ஒரு ஆடு பலியாகுது. அதே தான் இயேசு, ஆட்டுக்குட்டியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. ஏன் ஜெருசலேமில் பிறக்கணும்? ஏன் நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடாதான்னு ஒருத்தன் கேட்குறான். ஜெருசலேம் இஸ்ரேல் நாடு உலகத்தின் நடுமையம். கரெக்டாக கூகுள் பாரு, உலகத்தின் நடு சென்டர். ஏன்னா உலக ரட்சகர் அவர், உலகம் முழுவதும் பரவணும், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னது அந்த அர்த்தம் தான். சகல ஜனங்களும்
ரட்சிக்கப்படுறதுக்கு தான் இயேசு ரத்தம் சிந்தினார். யோவான் 1 யோவான் 2 அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கவா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கிருபாதார பலி, எவ்வளவு அருமையான வசனம். ஆகவே பலியாக வந்தார், கெடாவாக வந்தார், ஆட்டுக்குட்டியாய் வந்தார். ஆகவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலே இயேசுவின் பிறப்பு என்ற தலைப்பை நான் திரும்ப சொல்றேன். கட்டுக்கதையோ புராணமோ அல்ல. ஒரு காரியம் புரிஞ்சுக்குங்க, உலக இரட்சகர்னு சொல்லும் போது உலகத்தில் உள்ள எல்லா வேதங்கள்லையும் இவரை பற்றி சொல்லி இருக்கணும், சொல்லி இருக்கு. அது கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்குள்ள போதகர்கள் சொல்லி கொடுக்கல. அதான் அவங்க செஞ்ச தவறு. நம்ம அதையே கேட்டு ஒன் சைடாக இந்துக்களை ஒரு துரோகிகளாக, எதிரிகளாக, பிசாசின் பிள்ளைகளாக, அந்நியர்களாக யூதர்கள் நினைச்ச மாதிரி நம்மளை நினைக்க வச்சுட்டான். நியாயப்பிரமாண போதகராகத்தானே இவன் இருக்கான், இஸ்ரவேலின் போதகராகத்தானே இவன் இருக்கான், கிறிஸ்தவ போதகரா இல்லையே. அதான வேதனையா இருக்கு. ஆகவே கிறிஸ்தவ போதகராக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் அவர் இரட்சகர் தான். ஆகவே அவர் உலக இரட்சகர். லேலுயா. லூக்கா 2:30 இயேசு பாலகனா பிறந்தபோது ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ சிமியோன்னு ஒருத்தன், ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் கையை அந்த பிள்ளைய சின்ன பிள்ளைய கையில் ஏந்திக்கிட்டு சொல்கிறான் ஒரு வார்த்தை. சொல்லுங்க, படிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய, ரெண்டாவது தான் இஸ்ரவேல், உம்முடைய ஜனங்களுக்கு மகிமையாகவும். இந்த வார்த்தையை கவனிங்க, தேவரீர் குறிப்பிட்ட ஜனங்களுக்குன்னு இல்லை, சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய அதான் ரட்சணையன்னா மீட்பு, ரட்சிப்பு, அந்த அர்த்தம் தான். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அவன் பாருங்க ஐயா, மாம்சத்தின்படி கூட இயேசுவ அந்த பாக்கியத்தை சொல்லி தரிசிக்கிற மாதிரி சகல ஜனங்களுக்கும் உண்டான அந்த மெய்யான ஒளி என் கண்கள் கண்டதையா. ஆஹா, அருமையான வார்த்தை இல்லையா? ஆண்டவராகிய இயேசு தன்னை பற்றி என்ன சொன்னார்? யோவான் 5:39, யோவான் 5 அதிகாரம் 39 வசனத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எல்லா மதக்காரங்களும் அவங்களுக்கு வேதம் இருக்குது, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது, அவங்களுக்கு புராணம் இருக்குது, அதனால தான் நித்திய ஜீவன் உண்டு, அதனால தான் மோட்சம் உண்டு, அதனால தான் சொர்க்கம் உண்டு, அதனால தான் கடவுள்கிட்ட போக முடியும். எல்லாரும் நம்புகிறாங்க, எல்லா மதக்காரங்களும் நம்புகிறாங்க. உண்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. பாயிண்ட், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. கவனிங்க, இந்த வார்த்தையை குறிச்சுக்குங்க. இன்னைக்குள்ள போதங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கிறாங்களே, சொல்லிக் கொடுக்குமா? மற்ற வேதங்களை புறக்கணிக்கிறாங்க, இந்தியா வேதங்களை புறக்கணிக்கிறாங்க. புராணங்கள், இதிகாசங்கள், கற்பனைகள், காவியங்கள் இருக்கலாம், ஆனால் அதுலேயும் தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு என்பதை நீங்கள் நினைவு கொள்ளணும். அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாரும் சொல்லாதனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. வேத வாக்கியம் ஒருமையில் சொல்லாமல் வாக்கியங்கள்னு பன்மையில் இயேசு சொல்கிறதுனால உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களிலும் ஆய்வு பண்ணா, ஆராய்ச்சி பண்ணா, போடம் போட்டா இயேசு அங்கே வெளிப்படுவார், அங்கே சொல்லப்படுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், பெரிய அறிவாளி, படித்தவன், வேத பண்டிதர். அவன் சொல்றான், அப்போஸ்தலர் 17:28, எல்லாமே அவருக்குள்ள, அவனின்றி ஒரு அணுவு அசையாதுன்னு சொல்றது அந்த அர்த்தம் தான். அவனின்றி ஒரு அணுவு, அவருக்குள்ளதான் நம்ம எல்லாரும் அசைகிறோம், இருக்கிறோம். அத்தனை பட்டணம் புறஜாதிக கிறிஸ்தவங்க இல்லாதவங்க, அவங்க கிறிஸ்தவங்களே இல்லை, ஒரு பலிபீடம் வச்சு கும்பிடக்கூடியவங்க,
உங்களுடைய புலவர்களும் கூட என்ன சொல்லியிருக்காங்க? நாம் அவருடைய எவருடைய தேவனுடைய தேவனுடைய சந்ததியாருன்னு உங்கள் புலவர்களே சொல்லியிருக்காங்கப்பா. அதைத்தாப்பா நான் சொல்கிறேன். அவன் பழைய ஏற்பாடை சொல்லலை. ஏன்னா அது யூதர்களுடைய வேதம். பழைய ஏற்பாடு வந்து யூத மதம், யூதர்களுடைய பழைய ஏற்பாடு வேதம். அது அவங்களுக்கு பிடிக்காது. உங்கள் புலவர்கள் கூட இவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பு அங்கே சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. இயேசுவும் வேத வாக்கியங்கள் எல்லாம் பாருங்கள் என்னை குறித்து எழுதியிருக்குன்னு இயேசுவும் சொன்னார். புறஜாதிகளுக்கு ஒளின்னு சிமியோனும் இயேசுவை பார்த்து சொன்னான். இந்த அடிப்படையில் தீர்க்கதரிசனங்களின் நிறைவேறுதல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்ற தலைப்பை நான் திரும்ப சொல்லி ஒரு 3 பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறேன். முதல் பாயிண்ட்டு யூத வேதங்களிலே இயேசுவின் பிறப்பு. 2வது இந்திய வேதங்களிலே இயேசுவின் பிறப்பு. 3வது நம்முடைய தமிழ் புலவர்களில் இயேசுவின் பிறப்பு. இந்த 3 பாயிண்ட்டு சீக்கிரமாக சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவதாக யூத வேதங்களிலே இயேசுவின் பிறப்பு. பழைய ஏற்பாடு வந்து யூத வேதங்கள். இயேசு கிறிஸ்து கூட பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் வேதத்தில் எழுதியிருக்க அப்படின்னு தான் சொல்லுவார். நம்ம வேதம்னு சொல்லலை, ஏன் வேதம்னு சொல்லலை, உங்கள் வேதத்தில் எழுதியிருக்க தெரியாதான்னு சொல்லுவார். அடிக்கடி சுட்டி காட்டுவார் யூதர்களுக்கு. ஆகவே யூத வேதம், யூத மதத்தினையே நம்ம முதன்மைப்படுத்துகிறோம்னா, உண்மையாக யாவே, உண்மையாக யெகோவா என்ற அந்த மெய்ப்பொருளை, மெய்க்கடவுளை பேரை கேட்டதும் அறிஞ்சதும் ஆராதித்ததும் அந்த குரூப்பு தான், அந்த மக்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் யூதர்களும் கூட அவங்களை சொல்லக்கூடாது. நம்முடைய இந்துக்கள், நம்முடைய விக்கிரகாராதனைக்காரர்கள், நம்முடைய புறஜாதிகள்னு தான் அவங்கள சொல்லணும். எப்படி? ஆபிரகாமிலிருந்து வருது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் சொல்லும் போது ஆபிரகாம் வந்து புறஜாதி தானே, அவன் ஒரு இந்து தானே, அவன் விக்கிரகாராதனைக்காரன் தானே, அவன் சிலையை கும்பிட்ட தேராகு மகன் தானே, ராமு தானே. அவன் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு ராமும் பேர் தெரியுமா? ஆபிராம். நீங்கள் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருக்கு, ஆபிராம். அந்த பாருங்க, அவங்க ராமா கூட்டம், ராமா கூட்டம் தான் அவங்க. அதுதான் ராமன்னு பேர் மருவி இருக்கு. ஆதியாகமம் 10 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ராமாண்டு ஒருத்தன் வர்றான், அவனுக்கு 2 பையங்க இருக்காங்க. லவகுசான்னு மாற்றிட்டான், ராமாவை ராமன்னு மாற்றிட்டான். அந்த அடிப்படையில் வந்தவன் தான் அந்த வந்து அந்த ஆபிரகாம் சந்ததி ஆபிராம். அங்கே இருக்காமா? படிங்க. ஆதியாகமம் 12:1. என்னது? ஆபிராம். ஆபிரகாம் அல்ல, ஆபிராம். ராமு தான் முத, அப்புறம்தான் ஆபிரகாம்னு பேர் மாற்றினார், கர்த்தர் மாற்றினார். ஆபிராம்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தகப்பேன்னு அர்த்தம். ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் 17:5 படி திரள் ஜனத்துக்கு தகப்பேன்னு அர்த்தம். ஆகவே ஆபிரகாம் ஒரு புறஜாதியாக இருப்பதுனாலே, இன்னும் நம்ம பாஷையில் சொல்ல போனால் இந்துன்னு சொல்கிறதுனாலே, இந்துன்னு சொல்கிறதே பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எஸ்தர் 1:1 போட்டிருக்கு. அதனால் இந்துன்னா வெறுக்காதீங்க. இந்துக்கள், நம்மெல்லாம் இந்துக்கள் தெரியுமா உங்களுக்கு? இந்தியன்னு சொல்கிறீங்களே, அது அர்த்தம் என்ன? நாங்கள்லாம் இந்தியன் பெருமையாக சொல்கிறோம். ஏன்? இந்தியன்னா யார்? இந்துன்னு அர்த்தம். இந்துன்னு சொல்கிறது மதம் அல்ல, அப்படி ஆக்கப்பட்டிருக்கு பின்னாடி. உண்மையிலே இந்துன்னு சொல்கிறது நம்ம தேச பேர். எஸ்தர் 1:1 போட்டிருக்கு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளை ஆண்ட அகஸ்வேர் ராஜான்னு சொல்லி அங்கே ஒரு குறிப்பு இருக்குது. அது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு மொழிபெயர்த்துருக்காங்க. இந்தியா, லேல்வியா. ஆகவே இங்கேருந்து பிரிஞ்சது இந்துஸ்தான்னு சொன்னது, அப்புறம் பிரிஞ்சுட்டு போய் அங்கிட்டு பாகிஸ்தான்னு மாறிட்டாங்க. இது இந்துஸ்தான்னு போயிடுச்சு. அப்படியே மதமாக்கிட்டாங்க. இந்தியா வந்து இந்துக்களுக்கு தான். இந்துக்கள்னு சொல்கிறது மதம் அல்ல, அது இந்த நாட்டுக்குரியவர்கள். அது அமெரிக்கன் அப்படி சொல்கிறோம்ல, இங்கிலாந்துக்காரன் அப்படி சொல்கிறோம்ல,
அந்த மாதிரி இந்தியன்ஸுன்னா மதம் அல்ல, இந்த நாட்டுக்குரியவங்கன்னு அர்த்தம், தேசத்துக்குரியவங்கன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் நாம் எல்லாரும் இந்துக்களாக இருக்கோம். இந்து என்ற வார்த்தையை வெறுக்காதீங்க. ஒருத்தன் சொல்கிறான் மதம்னு சொல்கிறான்னா அது சொன்னது அவன் சொன்னதுனால உண்மையாயிருமா? நெருப்புன்னா வந்து நாக்கு சுற்றுமா? இன்னொரு சொல்கிறவெல்லாம் கேட்காதீங்க. வேதம் என்ன சொல்லியிருக்கு, இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் முக்கியமே தவிர இன்னைக்குள்ள நாதாரிகளை பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம நாதாரித்தனமாக போகக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முக்காலும் உள்ள உலக முக்காலும் அறிஞ்சவர். அவர் ஆதி அந்தமோ, முந்தினவர் பிந்தினவர், இருந்தவர் இருக்கிறவர். சகல உலகமும் சகலமும் அவருக்குள்ளதாக இருக்குது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழவங்க மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலும் ரட்சிப்பில்லைன்னு சொல்லும் போது தேவன் குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? கொடுத்தா அவர் தேவன் ஆகுமா? ஆகவே உலக தத்துவம் முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசு உலக இரட்சகராக இருக்கிறார், உலக மீட்பராக இருக்கிறார், பொதுவாக இருக்கிறார், பொது சாமமாக இருக்கார், தவிர மதத்தை சாபிக்க வரலை. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. எப்படி இந்து என்பது மதம் இல்லையோ ஆக்கப்பட்டிருக்கோ, அதுபோல் கிறிஸ்துவ என்பது மதம் அல்ல, ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மதத்தில் நீங்கள் அடிமையாகக்கூடாது, அதில் விட்டு விலகிடணும். கிறிஸ்து என்பது மதம் அல்ல, பொதுவானவர். இந்த புரிதல் இருந்தாலே எல்லாரும் ரசிக்கப்பட்டுருவாங்களே. ஐயோ நம்ம ரட்சகரா, நம்ம தெய்வமா? இப்போ புறஜாதிய சமாரியார் மக்கள்லாம் யூதர்கள்னாலே பிடிக்காது. யூதர்கள் அவங்கள பிடிக்காது, அவங்கள நாய்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேவலமாக புறஜாதிகளை ரொம்ப கேவலமாக சொல்லுவாங்க. புறஜாதினா அது அர்த்தம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாதவங்கள்லாம் புறஜாதி தான் அவங்க கணக்கு. இஸ்ரேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. ஜெருசலேமில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, சுற்றி ஒரு ஒரு கல்லுக்கோட்டை இருக்கும். சின்ன 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 வாசல் இருக்கும். ஒவ்வொரு வாசலுக்கும் மீன் வாசல், ஊசி வாசல், தங்க வாசல், குதிரை வாசல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வாசல் வச்சுருப்பாங்க. அந்த பேர் வச்சுருப்பாங்க. அந்த கோட்டை அந்த அந்த நாடை பாதுகாக்கிறதுக்காக. சில நாடுகள், நம்ம இந்தியாவில் கூட அந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருக்குது. நம்ம திண்டுக்கல்லில் கூட ஒரு கோட்டை மலைன்னு சொல்லுவாங்கள்ல, சுற்றி கோட்டை கட்டி வச்சுருந்தாங்க வெள்ளைக்காரங்க காலத்தில். அது மாதிரி ஜெருசலேம்லே அந்த ஊரை சுற்றி ஒரு கோட்டை இருந்தது. அதான் ஜெருசலேம்னா அது அர்த்தம் என்னென்னா, ஜெருன்னா கர்த்தர், சாலோம்னா சமாதானம், ஜெருசலேம்னா தேவ சமாதானம், அந்த பொருளுடையது தான் அது. ஆகவே உலக இரட்சகர், உலகத்துக்கே மீட்பர் பொதுவாக ஜெருசலேமிலே நடுமையத்தில் இயேசு பிறந்தார் என்பது தான் உண்மையான காரியம். ஆகவே ஆதாம் ஜீவனுள்ள ஆளுகளுக்கெல்லாம் அவன் தகப்பே. ஏவாள் ஆதியாகமம் 3:20 படி ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது வேற்று கிரகம், வேறு சாமி, வேறு இந்து, வேறு அப்படி தயவு செய்து இனிமேல் நம்ம நாதாரிகள் சொல்லி கொடுத்ததை தயவு செய்து நினைக்காதீங்க, நீங்களும் நினைக்காதீங்க, எவனும் சொல்கிறதையும் நம்பாதீங்க, கேட்காதீங்க. எல்லாரும் ஒரு ரத்தம். அதை புரிஞ்சுக்க. அப்போஸ்தலர் 17:26, அப்போஸ்தலர் 17:26 கவனிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் கவனிங்க, ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் எல்லாருக்கும் குடியிருக்க செஞ்சிருக்காரு. முன் தீர்மானிக்கப்பட்ட அந்த காலங்களையும் குடியிருப்பு எங்கெங்கே இருக்கணும் எல்லைகளையும் அவர் தானே குறித்து வச்சிருக்காரு. இந்த பாஷைகள் பிரிஞ்சது அவரால் தானே. ஆதியாகமம் 11 பார்த்தீங்கன்னா பாஷைகள் பிரிக்கப்பட்டது, தாறுமாறாக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் வாசிக்கலையா? ஏன்னா பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க என்பது தானே ஆதியாகமம் 1:28 உள்ள ஆசீர்வாதம். அவன் ஒரே பாஷையாக இருப்பதுனால, ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால, பழுகி பெருகி பூமியை நிரப்பணும் என்று தேவ சித்தம் இருப்பதுனால, பாஷை அதுக்கு தடையாக இருந்ததுனால பாஷைகளை தாறுமாறாக்கி ஜனங்களை சிதற விட்டார். நல்லா கவனிங்க, இதுதான் எல்லாம் அவருடைய காரியம்தான்.
அதனால் பாஷையால், இனத்தால், நாடால், மொழியால் பிரிக்கப்பட்டிருக்குமே தவிர நம்ம எல்லாரும் ஒரு ரத்தம்தான். லேலுயா. அந்நிய ரத்தம் அந்த இதில் மிருகங்கள் ரத்தம் தான் அந்நிய ரத்தம். மனுஷ ரத்தமெல்லாம் ஒரே ரத்தம் தான். இந்த வசனம் போட்டிருக்குல்ல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்திலே தோன்ற பண்ணி. இந்த அறிவு எல்லாருக்கிட்டும் இல்லையா? அதனால தான் மதச்சண்டை வருது, சகோதரத்துவம் இல்லாமல் போகுது. சமத்துவம் பொங்கல் வச்சா, சமத்துவம் கிறிஸ்துமஸ் வச்சா முடிஞ்சிருமா? அவன் மனசுக்குள்ளே உள்ளதுல நீக்கணும்ல. வெளிப்படையாக சமத்துவ கிறிஸ்துமஸ்ன்னு வச்சு 10 பேர் கூடி கேட்க தின்னு போகிறதுல என்ன இருக்குது? மனசில் உள்ள அந்த வைக்கிற புத்தி, ஆணவ கொலை இன்னைக்கு நடக்குதே. அவன் ஜாதி இவன் ஜாதியிலிருந்து கூட்டிகிட்டு போயிட்டான், இந்த ஜாதியிலிருந்து. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்பகுதியில் நம்ம தென் மாவட்டங்களில் ஆணவ கொலை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பெரியார் வந்து என்ன செய்ய, எத்தனை அண்ணாதுரை வந்து என்ன செய்ய, எத்தனை திராவிட கட்சிகள், எத்தனை இடதுசாரிகள் இருந்து எத்தனை பிரச்சாரம் பண்ணி என்னையா செய்ய? உள்ளத்திலிருந்து அவங்க எடுத்துக்கொள்ளப்படணும், உள்ளத்திலிருந்து மாற்றம் வரணும். அதுக்கு பேர் மனமாற்றமே தவிர மத மாற்றம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். ஆகவே இயேசு பிறப்பது சகல ஜனங்களையும் ஒன்றுபடுத்தி ஒரே இரத்தத்திலே ஒன்றுபடுத்தி எல்லாரையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு பிறப்பே இருந்ததை தவிர ஒரு குறிப்பிட்ட மக்கள் கொண்டாடுறதுக்கு கிடையாது, தயவு செய்து கிடையாது. சரி, ஆகவே முதலாவது பாயிண்ட், யூத வேதங்களிலே இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அதாவது பழைய ஏற்பாடு இதெல்லாம் நமக்கு தெரியுமே, இருந்தாலும் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 3:15 முத ஆதாம் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட போது அந்த சர்ப்பத்துக்கு, அதாவது அந்த சாத்தானுக்கு ஒரு சாபம் போடுறாரு கர்த்தர். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். ஏன்னா அவன் ஆம்பளையை ஏமாத்தல, ஆம்பளை இல்லாத நேரத்தில் பொம்பளையை ஏமாத்தினா, வஞ்சிச்சான், ஏமாத்தினா. பொம்பளையால் தனியாக பிள்ளை பெற முடியாதுன்னு நினச்சி தானே நீ பொம்பளையை ஏமாத்தின. அதே பொம்பளையுடைய வித்து உன் தலையை நசுக்கும். அன்னைக்கே கர்த்தர் அந்த வாக்கு கொடுத்தாரு. இது எப்படி ஆகும்? மரியாளம்மா கேட்குறாங்க, புருஷன் இல்லாமல் உனக்கு கர்ப்பவதி ஆவாய், தேவகுமாரன் பிறப்பார், ஏசு என்று பேரிடுன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, எப்படி ஆகும்? புருஷனை அறியானே, கல்யாணம் ஆகலையே. உண்மைதான், அவங்க சொல்கிறது யதார்த்தம், எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் அங்கே தேவதூதன் சொல்கிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம இந்து புராணங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சரித்திரம், அதாவது கதை, அது கதைன்னு தான் சொல்லணும், சரித்திரம் கிடையாது, கதை, கற்பனை, காவியம். அதில் கொஞ்சம் பொய் கலந்துருக்கும், அதில் மெய்யை மட்டும் நம்ம எடுத்துட்டு மற்றதெல்லாம் வெட்டணும். கவிதைக்கு பொய் அழகுன்னு ஒரு கவிஞர் சொல்கிறார். கவிதை, நடை, கற்பனைனாலே அதில் செட்டப்பு கொஞ்சம் கண்ணு மூக்கு வச்சு தான் பேசுவாங்க. ஆனாலும் அதில் உண்மை இருக்குது. அது உண்மையை வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கணுமே தவிர எல்லாமே கட்டுக்கதைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. நெருப்பு இல்லாமல் புகையாதுல்ல. அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் எழுதினார். கடைசியில் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசுவே என்று இயேசு காவியத்தில் சொல்லி முடித்து கடைசியில் எண்ணும் எழுத்துமெல்லாம் இந்த இயேசு தான் முடிச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? இயேசு காவியம் என்ற புஸ்தகம் குடிக்காமல் கடைசியில் எழுதுனது அதுதான். கடைசியில் அவர் அதை அதை வெளியிட்டு தான் இறந்தார். எண்ணும் எழுத்துமெல்லாம் இந்த இயேசுவே, மன்னிட இயேசு மறுபடியும் வருவார் என்பது சத்தியமே, எல்லாரும் நம்புவோமேன்னு சொல்லி கடைசியில் அந்த கண்ணதாசன் எப்படி தெரியும்? தேடுறாரு, தேடுங்கள் கண்டறிவீர்கள், தேடுறாரு, தேட 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 அந்த பாம்பொருளில் அந்த மெய் ஜோதியை கண்டுபிடிச்சி கடைசியில் இவர் தான் சொல்லி முடிச்சிருக்காரு. ஸ்டாப் ஆகிடாதீங்க. ஒருவேளை கடவுளை தெரியலன்னா தேடிக்கிட்டே இரு. தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அல்லேலூயா. உலகத்தில் அவர் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஒளி இல்லை,
காலகாலமாக ஒளியை பற்றி சொல்லிக்கிட்டு தான் வந்தாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சகலமும் ஒரே தேவனாலே உண்டானது, இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவரால் தவிர உண்டாகவில்லை. முத அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அது பற்றி கொள்ளவில்லை. தேவனால் தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவன் பேர் யோவான் அல்லது யோவான் ஸ்நானகன். அவன் தன்னால அந்த கடவுளை எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தானே தவிர அவன் அந்த ஒளி அல்ல. அவன் படிங்கம்மா, இதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் கடவுள் இல்லை, நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன், நான் இயேசு அல்ல. என்னை அப்படி நினச்சிடக்கூடாது. இயேசுவை பற்றி சொல்கிறதுனால நான் இயேசாக முடியாது. அதுபோல் ஒளியை பற்றி சொல்கிறவங்கெல்லாம் ஒளியாக முடியாது. எத்தனையோ புலவர்கள் பாடியிருக்காங்க, எத்தனையோ சித்தர்கள் பாடியிருக்காங்க, எவ்வளவோ காரியங்களில் அந்த ஜோதியை பற்றி கடவுளை பற்றி சொல்லாதவங்க யார்? அதனால் அவங்கெல்லாம் கடவுள் ஆகாது, அவங்கெல்லாம் புனிதர்கள் பின்பற்றக்கூடாது, அவங்க எல்லாரும் கடவுளுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடாது. அந்த கடவுளை பற்றி ஒளியை பற்றி சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்களே தவிர அவங்க அந்த நபர் அல்ல. நீங்கள் அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதான் பூர்வ காலங்களே பங்கு பங்கா வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன்னு சொல்கிறோம்ல, கடைசி நாட்களே இந்த குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினான்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம் தான். ஆகவே முழு உலகத்தினுடைய பாவத்தை சாபத்தை சாத்தான் செஞ்சதுனால ஸ்திரியின் வித்து உன் தலையை நசும். அதான் பிள்ளையார் கதை. புருஷன் இல்லாமையே பிள்ளையார் பிறந்ததாக கதை இருக்குது. அவன் மறித்து திரும்ப உயிரோடு எழுந்தான். யார்? பிள்ளையார். பிள்ளையார் கதையில் இருக்குது. அப்படி செத்து போய் வெட்டப்பட்டு திரும்ப ஒரு தலையை வச்சு திரும்ப உயிரோடு வந்தான். அந்த கதை இருக்குது. கர்ணன் கதையில் எடுத்துக்கிட்டால் சூரியனிலிருந்து புருஷனே இல்லாமல் சூரியனிலிருந்து இப்போ குந்தி தேவிக்கு பிறந்ததாக கர்ணனை பற்றி கதை இருக்குது. இந்த மாதிரி நிறையா புராணங்களில் மறைவு இருக்குது. அது நிழலாட்டமாக இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். நிழலாட்டமாக அதை எடுத்துக்கிட்டால் நிஜ வடிவு சரித்திரபூர்வமாக வந்தவர் இயேசு ஒருவர் தான். கிமு கிபி என்ற வரலாறு இருக்கிறதுனால யார் இதை கட்டுக்கதையோ புராணமோ கதையோ சொல்லாதீங்க. இனிமேல் கதைன்னு சொல்லாதீங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு பிஷப்பு சொல்கிறான், விஜயை குறை சொல்கிறானா, அவன் கட்டுக்கதையை சொன்னான், அவன் இதெல்லாம் கதைகள், அவனும் கதைன்னு தான் சொல்கிறான். தயவுசெய்து பைபிளை பழைய ஏற்பாடையோ புதிய ஏற்பாடையோ கதை என்று தயவு செய்து கட்டுக்கதை என்று பைபிள் கதை சில ஆளுங்க சொல்கிறாங்க, பைபிள் கதை தயவு செய்து சொல்லாதீங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு பவுல் சொன்ன மாதிரி ஆயிரும். சரித்திரம் உண்மை, கட்டுக்கதை அல்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டில் காலகாலமாக இந்த ஒளியை பற்றி இந்த ஜோதியை பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அன்னைக்கு ஆதியாகம் 3:15 சொல்லியாச்சு. முதல் தீர்க்க தரிசனம். ரெண்டாவது நான் வேகமாக முடிக்கிறேன். என்னாகமோ 24 17 படிங்க. அவரை காண்பேன். இப்போ உடனே கிடையாது, நான் நேரடியாக பார்க்க போகிறேன். சமீபத்தில் கிடையாது. பாயிண்ட். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பு, அதாவது இந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்குக்கு பிறந்தது யாக்கோப்பு. அந்த யாக்கோப்பில் யூத குலம், அந்த 12 பிரிவில் ஒரு பிரிவு யூத குலம். அந்த யூத குலத்திலே இயேசு பிறப்பார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் படிங்க. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லையிலிருந்து எல்லாரையும் நிர்மூலமாக்கும்.
அதான் அந்த நட்சத்திரம், அதான் வால் நட்சத்திரம் சொல்கிறது. அந்த நட்சத்திரம் எழும்பும்னு காலகாலமாக வான சாஸ்திரிகளுக்கு தெரியும். சாஸ்திரம்னா ஜோதிடம், சோசியம்னு அர்த்தம். வான ஜோதிடர்னு கூட சொல்லலாம், வானங்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க. இந்த நட்சத்திரம் பிறந்த உடனே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்ததாக மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிழக்கு என்பது நம்ம இந்தியா தான். கரெக்டாக கிழக்கில் எடுத்துக்கிட்டால் இந்தியா தான். ஜெருசலேமில் பாலஸ்தீனா தேசத்துலேருந்து வடகிழக்கு இல்லை இந்தியா இருக்குது. இங்கேருந்து சாஸ்திரிகள் போயிருக்காங்க நட்சத்திரங்களை பார்த்து. இன்னும் சொல்ல போனால் அவங்க தமிழர்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்க தமிழர்கள். எப்படி எதை வச்சு சொல்கிறேன்னா, சாஸ்திராங்கமாக வந்து கும்பிட்டாங்கன்றது. அந்த பிள்ளையும் தாயை பார்த்து பரிசு பொருட்களை கொடுத்து என்ன செஞ்சாங்க? சாஸ்திராங்கமாய் விழுந்து. அதை நீங்கள் படிக்கலையா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 இருக்குது. சாஸ்திராங்கமாக விழுந்து. சாஸ்திராங்கம் இப்படி குப்புறக்கு விழுந்து கும்பிடுறது நம்ம இந்தியா, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு பாரம்பரியமே தவிர, மரபே தவிர, வெளிநாட்டில் அப்படி கிடையாது. இல்லை எந்த நாட்டிலையும் அப்படி அப்படியே குப்புறக்க விழுந்து கும்பிடுறது இல்லை. நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் புலவர்கள், தமிழ் சாஸ்திரிகள், தமிழ் ஜோதிடர்கள் நட்சத்திரங்களை கணிச்சு போயிருக்காங்க. அங்கே பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் சொன்னது. அவன் சொன்னவன் ஒரு கள்ளத்திற்கு தரிசி, அவன் நல்லவன், சொன்னவன் கெட்டவன். அதனால் அவனை பின்பற்றக்கூடாது. செத்தவன் வாயில் வெத்தலை பாக்கு மாதிரி வெத்தலை பாக்கு தான் முக்கியமே தவிர செத்தவனை அவன் வந்து அவன் பேர் என்ன? பிழையான் கள்ளத்திற்கு தரிசி. காசுக்காக கூறி சொன்னவன், காசுக்காக பொய் சொல்கிறவன், காசுக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், பணத்துக்காக பேயா அலைகிறவன் அவன் சொன்னது. ஆனால் உண்மையை சொன்னான். ஆனால் அதனால அவனை பின்பற்றக்கூடாது. இது ஏன் அழித்து எழுதி சொல்கிறேன்னா, இன்னைக்குள்ள ஊழியக்காரன் தவறி ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொன்னால் அந்த வார்த்தையை தான் பிடிக்கணுமே தவிர ஊழியக்காரன் பின்னாடி போகக்கூடாது. எங்கள் பாஸ்டர், எங்கள் இவர் தான், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வந்து நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியும்? மனுஷனை பின்பற்றாதீங்க. நாளைக்கு நான் செத்துட்டா என்ன செய்வீங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை மட்டும் பிடிங்க, அவரை மட்டும் அண்டிக்கிங்க. அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரனை விட்டுட்டுங்க. அந்த நட்சத்திரம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டாக இருந்தது. அதை பாருங்க. இன்னொரு தீர்க்க தரிசனம் மோசே சொன்னான். மோசே உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 15 - 20 வரை நீங்கள் படிக்கும்போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய தேவன் உங்களுக்குள்ளேருந்து எழும்புவார், அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு செவி கூடாதவன் சங்கரிக்கப்படுவான், விசாரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு செத்தான். ஏன்னா அவன் முழு சத்தியம் சொல்லலை. உபாகம் 29 மறைவானது கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தாண்டா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அது புறஜாதிகளுக்கெல்லாம் கிடையாது. இந்த 10 கற்பனை உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேனே தவிர முழு உலகத்துக்குள்ள ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அது அவர் தான் சொல்லணுமே தவிர நான் சொல்ல முடியாதுன்னு. ஆனால் உங்கள் யூத குலத்திலிருந்தே ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், அவரை காண்பேன், அவர் எழும்புவார் என்று அவர் இவர் என்று மரியாதையாக சொல்லப்பட்டது என்னாகமத்திலும் சரி உபாகமத்திலும் சரி இயேசு தான் தவிர வேற அல்ல. மற்ற ஆளுகள்லாம் தீர்க்கதரிசி முதற்கொண்டு சொல்லும் போது அவன் இவன் வந்தான் போனான் இப்படித்தான் சொல்லியிருக்கே தவிர இயேசுவை மட்டும்தான் அவர் இவர்னு மரியாதை சொல்லியிருக்கேன். இருங்க ஒன்றும் செய்யாதீங்க. கரண்ட் போனாலும் பரவாயில்ல, அது வந்துடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவை தான் அவர் இவர்னு சொல்லியிருக்கே தவிர, தேவனைத்தான் அவர் இவர்னு சொல்லியிருக்கே தவிர, பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் இவர்னு சொல்லியிருக்கே தவிர, மற்ற எல்லாரையும் தேவதூர்க முதல் கொண்டு தீர்க்கதரிசி முதல் கொண்டு அவன் இவன் வந்தான் போனான்னு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நானும் அந்த வித்தியாசம் காட்டுறதுக்கு தான் நானும் பேசுகிறேனே தவிர இவர் ஒருமையில் பேசுகிறாருன்னு என்னை தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க, புரிஞ்சுக்குங்க. பேசாமல் இருங்க பிள்ளைகளே, பேசாமல் இருங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்கள் சொன்னவங்களை விட்டுருங்க. தீர்க்க தரிசனமாகிய அந்த தரிசனத்துக்குரியவரை பிடிச்சிக்குங்க. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 அந்த மோசே சொன்னதை
அப்போஸ்தலனாகிய பேதுரு விளக்குறான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களே, பிதாக்களே கேளுங்கப்பா, மோசே சொல்லிட்டு செத்தான் இல்லையா ஒரு தீர்க்கதரிசி எழும்புவேன்னு, அவர் தான்ப்பா இயேசு. முதலாவது அவர் எழுப்பி உங்களுக்கே அவர் அனுப்பிட்டாரு. நீங்கள் தான் அவரை அநியாயமாக தெருவில் அரைஞ்சு கொண்டுட்டீங்க. அவரை தேவனே எழுப்பியிருக்காரு. அதுக்கு நாங்கள் சாட்சிகள். லேலுயா. ஆகவே காலகாலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னும் யூத மத எல்லாம் ஒரே இதை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே 14-15 பாருங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் 15-14 இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பேரே கிடையாது பழைய ஏற்பாட்டில். தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. படிங்க. தீமையை வெறுத்து 14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது வரைக்கும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். கவனிங்க, இந்த வெண்ணெய் திங்கும் கண்ணன் அப்படின்னு இந்து புராணங்களில் மறைவு இருக்கு. நம்ம நீதிமொழியில் கருணை கண்ணன் இருக்கு. கருணை கண்ணன் இருக்கு. அங்கே வெண்ணெய் திங்கும் கண்ணன் இருக்கு. இங்கே வெண்ணெய் திம்பாருன்னு போட்டிருக்கு. அதனால வேற்று கிரகத்திலிருந்து எவனோ வரல, இங்கே இருந்தது அப்படியே கண்ணு மூக்க வச்சு அங்கே பரவி இருக்கு. அங்கே உள்ளது புராணங்கள் கதைகள் பரஞ்சிருக்கு. இதுதான். அப்படி ஒரு மைண்டு உங்களுக்கு வந்தாலே சாதி சண்டை மத சண்டை வராது. எல்லாரையும் ஒன்றா நினைப்பீங்க. கடவுள் அப்படி தான் நினைக்கிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை போய் ஒரே பார்வதாயா எல்லாருக்கும். அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானே அப்படி இருக்கணும்ல. மத சண்டை ஜாதி சண்டை பிசாசு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தது இன்றைக்குள்ள நாதாரிகளை தவிர, இன்றைக்குள்ள போதர்களை தவிர, இன்றைக்குள்ள கலப்படம் உள்ள ஊழியக்காரங்களை தவிர ஒரிஜினல் ஊழியக்காரங்க அப்படி சொல்லலை யாரும். இயேசுவும் சொல்லலை, அப்போஸ்தலரும் சொல்லலையா. நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஆகவே அதில் 9ஆம் அதிகாரம் பாருங்க. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன். பாலகன் தான் பாலாஜின்னு சொல்றது புராணங்களில். பாலாஜி, பாலன், பாலகுமாரன். பாலாஜின்னா ராஜான்னு அர்த்தம். ஜின்னா ராஜா. பாலாஜின்னா ராஜாவாக பிறந்த பாலன், குழந்தை, அந்த அர்த்தம் தான். படிங்க. குன்றுகோள்தோறும் குமரன் இருப்பார்னு சொல்றது மறைவு இருக்கு. இதுதான் குமாரன் கொடுக்கப்பட்டார். கடவுளுடைய தன்மை முழுவதும் அவர் தோல்ல இருக்கும். அவருடைய பெயர்கள் புரிச்சுக்கிங்க. அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதானம்னா அது அர்த்தம் என்னன்னா, ரெண்டு போஸ்டுக்கு சண்டைன்னு அர்த்தம். ரெண்டு பேரையும் ஒன்று ஆக்கினா அதுக்கு பேர் சமாதானம்னு அர்த்தம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இப்போ சண்டை ஆயிடுச்சு. பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும், இங்கே பூலோகத்தில் உள்ள ஆதாம் மக்களுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் அவன் கூட்டங்களுக்கும் சண்டை, போட்டி, பிரிவினை. இதை சரி பண்ண என்ன செய்யணும்? பாவத்துக்கு பரிகாரம் தானே. அதுக்கு என்ன? ரத்தம் தானே, பரிசுத்த ரத்தம் தானே வேணும். நான் வார்த்தையாக இருக்கேன். இந்த உலகத்தில் மனுஷனாக வர்றதுக்கு ஒரு உடம்பு தேவை. அது மரியாதை அம்மா கிட்ட நான் அந்த உடம்பு எடுத்துக்கிறேன். அந்த உடம்புல நான் வார்த்தையாக இருந்ததுனால மனுஷனாக பிறந்து அந்த உடம்பை 33 வருஷம் பரிசுத்தமாக பாதுகாத்து சிறுவையில் எல்லாத்துக்காக நான் ரத்தம் சிந்துறேன். போதுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மிருகங்களுடைய ரத்தம் இல்லை. அதுக்கு அடையாளமாக தான் இன்றைக்கி ஆடு கோழி எல்லாம் வெட்டுறாங்க. அது மிருகங்கள். மனுஷனுக்கு அது சுத்திகரிப்பு ஆகாது. அது ஒரு அடையாளம். நிஜ ரத்தம், பலி
இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவர் சமாதான பிரபு எனப்படும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தார். நீங்களா செட்டப் பண்ணி பேசுறீங்களா? வசனம் இருக்கானா? வசனம் இல்லாமல் நான் என்னைக்கும் பேச மாட்டேன். கொலோசியர் 1:20 படிங்க. கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கவனிங்க சமாதானத்தை உண்டாக்கி, கவனிங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசுவின் மூலமா தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. அதனால தான் இயேசுவை பார்த்து என் பிரியமான குமாரன் இவருக்கு செவி கொடுங்க, என் நேசகுமாரன் இவர் மேலே பிரியமாக இருக்கேன், எல்லா மக்களும் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மத்தேயு 17 அதிகாரத்தில் எலியா இருந்தாலும் மோசே இருந்தாலும் அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர்டாக் பண்ணி இயேசுவை தான் தேவன் சுட்டி காட்டினாரே தவிர தீர்க்கதரிசிகளையோ மற்ற எலியாவையோ மோசேயோ பின்பற்றி போகிறதுக்கு நம்ம ஆள் இல்லை. அப்படி போனால் அது மதமாயிரும். இயேசுவை பின்பற்றி போனால் ஒரு தாய் பிள்ளைகளாக, ஒரு பரிசுத்த சகோதரர்களாக, ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக, ஒரு நீதி உள்ள ஜாதியாக மாறிடும். இதுதான் இயேசுவினுடைய சமாதான பிறப்பு என்ற அந்த அர்த்தம். அதுதான். லேலுயா. ஆகவே நம்ம நேரத்தை கருதி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். முதலாவது யூத வேதங்களில் உள்ள இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லிட்டேன். இரண்டாவதாக இந்திய வேதங்களில் இயேசுவின் பிறப்பு. ரெண்டாவது பாயிண்ட், இந்தியா வேதங்களில் இயேசுவின் பிறப்பு. மீகா 5:2. பழைய ஏற்பாட்டில் மீகா 5:2 படிங்க. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள நீ சின்ன ஊரா இருந்தாலும் இஸ்ரவேலையே ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்திலிருந்தே அந்த நாட்கள் குடிக்கப்பட்டது வந்தது. இஸ்ரேல் என்னும் அந்த நாட்டையே பிரபாக ஆட்சி செய்ய போகிறாரு. ஆட்சியாளராய் கலெக்டராக இருக்க போகிறாரு. சின்ன பெத்லகேமே, பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அப்பம்னா சாப்பாடு, முழு உலகத்துக்கு சாப்பாடாகத்தான் இயேசு வந்தார். அதனால தான் நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னு யோவான் 6:48 சொன்னார். தவிர பழைய ஏற்பாட்டில் உள்ள வானம் மன்னாவை மாதிரி புசித்து செத்தது இஸ்ரேல் ஜனங்களை போல அல்ல. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். லேல்வியா. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. லேல்வியா. ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு கன்னிகை கர்ப்பதியாகின்னு வாச்சிங்களே, அதான் சமஸ்கிருதத்தில் எப்படி மாறி இருக்கு. முதல்ல தமிழ் தான். உலகத்திலேயே கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனது தமிழ்ன்னு எல்லா புலவர்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த மூத்த குடிமகன் தான் ஆதாம். அவன் பேசுனது வார்த்தை தமிழ் தான். தமிழ் தான். அந்த மொழிக்கு அடுத்து சமஸ்கிருதம் வந்தது. அந்த பிரித்து விடப்பட்டார்ல பாஷைகளை, அதில் ஒரு பாஷை சமஸ்கிருதம். அதுதான் தெய்வத்தின் பாஷை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக என்று அங்கே புராணங்களில் அடிப்படையிலிருந்து ஓதுறாங்க. ஓம் ஸ்ரீ அப்படின்னா ஓம் என்றால் ஆதி வார்த்தைன்னு அர்த்தம். நம்ம சாஸ்திரியான வேதநாயக சாஸ்திரியா ஐயா பாடல்கள் கூட அதிகமாக ஓம் என்ற வார்த்தை, சரணம் என்ற வார்த்தை, சச்சிதானந்த வார்த்தை அதிகமாக அவர் யூஸ் பண்ணுறார். அவர் இந்திய வேதங்களில் அவங்க பாரம்பரிய புலவர்களாக இருந்ததுனால அந்த இது இருக்கிறது தப்பு இல்லை, அதான் கரெக்டு. சர்வேஸ்வரன் சொல்லி தானே மொழிபெயர்த்தாங்க. சீகன் பால் கையா தரங்கம்பாடிக்கு வந்தபோது 17ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியிலேருந்து வரும்போது சர்வேஸ்வரன் தான் தேவனை மொழிபெயர்த்தாங்க. கடவுளுக்கு என்னையா என்ன பேர் வச்சா என்னையா?
என்ன பேர் வச்சாலும் வானமும் பூமியும் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீ எங்கே இருந்து எடுத்தாலும் அவன் வேற, அவன் இவன்னா எல்லாம் வானமும் பூமியும் கர்த்தருடையதுயா. வானங்கள் தேவனுடையது, பூமியோ மனுபுத்தர் கொடுத்தாருன்னு நீ படிக்கலையா? பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கன்னு நீ படிக்கலையா? முட்டா பையனாக இருக்கிறிய, அவன் வேற ஜாதி, இவன் வேற இனம், இவங்க இந்த மதம், அவங்க அந்த சாமி, தற்கூரி முட்டா பையன் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பானே தவிர பகுத்தறிவாதியோ பொதுநலம் உள்ளவனோ நல்ல அறிவாளியோ ஆராய்ஞ்சு பார்க்குறவனோ அப்படி சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இனிமேலாவது மத சண்டை, ஜாதி சண்டை, இனச்சண்டை இதெல்லாம் விட்டுருங்க. அவங்க அறியாமல் இருக்காங்க, அவ்வளோதான். அறியலை, அவ்வளோதான். யூதர்களே அறியலையே. அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒளியை பற்றி சொன்னார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி தானே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 11 அவங்க ஏற்றுக்கிறல, அந்த ஒளியவே ஏற்றுக்கிறலன்னு இருக்கு. அவன் ஏற்றுக்கிறாத போது மற்றவன் எப்படிடா ஏற்றுக்கலன்னு நீ எப்படி சண்டைக்கு போகலாம்? நீ ஏற்றுக்கிறல, நீ எப்படி நீ போகலாம்? அது அவருடைய காரியம். தேவன் யாரை முன்குறிக்கிறாரோ, யாரை கண்ணை திறக்கிறாரோ அதெல்லாம் அவருடைய இது. நம்ம எல்லாம் நம்ம அறிவாளிக, ரொம்ப அறிவாளியாக வந்ததுனால நம்ம கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறீங்களா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு இருக்கு. நம்ம எல்லாம் பிச்சை போட்ட மாதிரி, லக்கி விழுந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம். புரிஞ்சுக்க. லேலுயா. ஆகவே ஓம்னு சொல்றது ஆமேன்னு அர்த்தம், ஆதி சத்தம், ஓங்கார நாதம்னு அர்த்தம். சிறியன்னா புகழ் வாய்ந்தவர். கன்னி சுத்தா நமகான்னா கண்ணின் வயிற்றில் சுத்தமாக பிறந்தவரை நமஸ்கரிக்கிறோம்னு அர்த்தம். சாஸ்திராங்கமாக விழுந்து கும்பிட்டாங்க இல்லையா மரியாளம்மா பாலகன் இயேசுவை, அந்த அர்த்தம் தான். அதனால மொழிபெயர்த்தா எல்லாம் பிடிச்சிக்கிறோம். மொழிபெயர்க்காதனால தானே நம்ம அந்நியம்னு நினைக்கிறோம். இப்போ இங்கிலீஷ்லேயே ஹிந்தியிலேயே ஒருத்தன் பேசுகிறான்னா எப்படிடா நமக்கு தெரியும்? மொழி தெரியாதே. அதனால அந்நிய தெரிஞ்சிட்டா சொந்தம், பழக்கம், ஃப்ரெண்டு. அதே அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. ஆகவே இந்திய வேதங்களிலே இயேசுடைய பிறப்பு இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆகவே இந்திய வேதங்களில் இருக்குது 2. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக தமிழ் புலவர்களிலே இயேசுவின் பிறப்பு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. எப்படி? அகஸ்திய முனிவர் 30வது கவியில் வணங்குவாய் செகஜோதி ஒருவனாகி மாநிலத்தில் நொடியில் வகித்து மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின்பு குவளைகளே தான் குதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்திரங்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயே. கிமுல சொல்லப்பட்டது, கவனிங்க. கிமுல சொல்லப்பட்ட தமிழ் புலவர்கள். இது அர்த்தத்தை சொல்கிறேன். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகின்னா நீ வணங்கக்கூடிய கடவுள் ஜெகஜோதியா இருக்காரு, ஒளியா இருக்காரு, ஒருவனாகி ஒரே இரட்சகர் தான். வேற்று கிரகத்திலிருந்து பல சாமிகள்லாம் இல்லை, ஒரே இரட்சகர் தான், ஒருவனாகி மாநிலத்தை நொடியில் வகித்து. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், ஒரே நொடியில் எல்லாம் முடிச்சிருச்சு. மண்ணில் குணமான மனிதரை படைத்து, மண்ணினாலே மனுஷனை படைச்சிட்டு குவளையிலே தான் உதித்து இந்த உலகத்தில் எல்லாரும் சரித்திரப்படி எல்லாரும் ஒத்துக்கொள்கிற மாதிரி பிறந்து சனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல், அதாவது மனைவி பிள்ளைகள் லீலைகள் அப்படி இல்லாமல் அன்பான சித்திரங்களை இறுத்து போட்டு, அதாவது நல்ல அப்போஸ்தலர்களை சீசர்களை இறுத்து போட்டு குருவாய் வந்து, குருக்கள் என்று அழைக்கப்படாதீங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு மத்தேயு 23:10 நீங்கள் வாசிச்சிருப்பீங்களே. அதனால் குருவை போற்றி பாம்பே, பாம்பே குருவை போற்று, குரு ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. நம்ம புலவர்கள் நிறையா குருவை பற்றி நிறையா போட்டிருக்காங்க. குருன்னா பாவம், ரூன்னா அழிக்கிறவர்னு அர்த்தம். குரு என்ற வார்த்தைக்கு பாவத்தை அழிக்கிறவர்னு அர்த்தம். இயேசு என்ற வார்த்தையும் அதே பொருள் தான். மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். அர்த்தம் முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. எந்த பேராக இருந்துட்டு போட்டோம், அந்த பொருள் பார்க்கணும்ல.
யாசிகான்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுருக்காங்க கெவுருவமா. அது அர்த்தம் வந்து பிச்சைக்காரின்னு அர்த்தம். ஆகவே அர்த்தத்தை இன்னைக்கு யாக்கோப்புனா ஏமாத்துக்காரேன்னு அர்த்தம். கிறிஸ்தவ பேரா இவன் சொல்கிறான். யாக்கோப்புனா கிறிஸ்தவ பேர்னா ஏமாத்துக்காரேன்னு அர்த்தம்டா. அந்த பொருள் அந்த அர்த்தம் தான் முக்கியமே தவிர பேரில் இருக்கக்கூடாது. சரோஜான்னு ஒரு அம்மாவுக்கு வந்தால் அதெல்லாம் இந்து பேர், சரோஜான்னு பேர் வைக்கக்கூடாது. இந்த அம்மாவுக்கு கிறிஸ்தவ பேராக வைக்கணும்னு சொல்லி பைபிளில் உள்ள எஸ்தர் பேர்னு வைக்கிறாங்க. பைபிளில் யாராவது இப்போ எத்தனையோ தேபோரால்னு வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே கிடையாது, யூத பெண்மணிகள், யூதர்கள். அவங்க யூதர்கள் பேரை வச்சு கிறிஸ்தவன் பேர்னு சொல்கிறான். இவன் தமிழில் கன்றாவியாக வர்றான், இவன் பேரை மாத்துறான்னு சொல்கிறான். எல்லாம் முட்டாத்தனமான தற்கூறிகள் நாய்களே தவிர இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தயவு செய்து இனிமேல் யார் பேச்சையும் கேட்காதீங்க, மதம் மாறாதீங்க, யார் பேரும் மாற்றாதீங்க. பேரில் ஒன்றும் இல்லை, பொருள் அர்த்தம் தான் முக்கியமே தவிர பேரில் என்னடா இருக்குது. என் பேரை சொல்கிறதுக்கே ஒரு ஆள் கூச்சப்படுறார் நாகர்கோவிலில். முருகேசன், பால் முருகேசன், முருகேசன் எப்படி சொல்கிறதுன்னு தயங்குறாரியா. அந்த தற்கூறிகளாக அப்படி இருக்கிறாங்க. முருகுன்னா அழகுன்னு அர்த்தம். அவனுக்கு புரியலையா தமிழில்? அழகுன்ற சொல்லுக்கு முருகா, முருகுன்னா அழகுன்னு அர்த்தம், அழகுள்ளவர்னு அர்த்தம். அப்படியே இப்போ முருகன் பிறந்தானா வரலாறு இருக்கா? அப்படி அது இதிகாசம் தானே. கற்பனை என்றாலும் டிஎம் சவுந்தரராஜன் மதுரக்காரர் பாடி கற்பனை தானே. அது கட்சியில் அப்படியே எங்கள் அப்பா இன்றைக்கி 100க்கு 100 அடிக்கு மேலே முருகன் சிலையை செஞ்சுக்கிட்டு கற்பனை தானேயா. இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அப்படி இருப்பார், கற்பனை தானே. முருகன் வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறான். யார் இப்போ சரித்திரம் இருக்குது? கற்பனை காவிய பொருள் தான், அவனே ஒத்துக்கிறான். ஆனால் நிஜ வடிவு மொத்த உருவம் ஏசு. லேலுயா. மொத்த உருவம் நிஜ வடிவு சரித்திரபூர்வமான கிமு கிபி இயேசு கிறிஸ்து குவளையிலே தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்று இல்லாதபடி சன்னியாசி போல தவத்தை காட்டி, சன்னியாசினா பரதேசியை போல. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல வாலிபரியா, மீச தாடி, அவர் அங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு கிழமை மாதிரி தான் சித்தரிக்கிறாங்களே தவிர ஒரு இளவட்டம் 33 இளவட்டம் அவர் சன்னியாசியை போல் வாழ்ந்தார். இன்னைக்குள்ள போதவர்களே அப்படி வாழ்கிறாங்களா? நீ சன்னியாசியை போல் வாழ வேணாம். ஓரளவில் உன் ட்ரெஸ்ஸுலையாவது ஒரு நாகரிகம், ஒரு சமத்துவம், ஒரு ஊழியக்காரன்னு உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரியா உன் ட்ரெஸ் பண்ணுற. பிடி பார்ல போனால் எவ்வளோ செலவு பண்ணுறியோன்னு தெரியல. ஒட்டு முடிய வைக்கிற, ஒரு மயிரும் இல்லை மண்டையில், ஒட்டு முடியை வச்சு கிரா போட்டி பெரிய இலவட்ட மாதிரி காட்டுற. எதுக்கடா அப்படி காட்டுற? உன்னைய என்ன என்ன ஏதாவது கோளாறு இருக்கா உனக்கிட்ட? ஏன் உள்ளது உள்ளபடி காட்டாமல் ஏன் போலியா நீ நடிகரை போல காட்டுற? ஏன் நடிகனை போல ஆக்குற? நடிப்பு அவன் காட்டுட்டு போட்டோம். அவனை கோல் மாடலாக நான் வந்து விஜய் மாதிரி, விஜய் தான் கோல் மாடலும் இன்றைக்குள்ளே எவனும் கிடையாதுன்னு ஒருத்தன் சொன்னான். இருக்கிற இடமே தெரியாமல் அவன் கும்பாங்குத்து ஆடுறதுனால, வெளிப்படையாக அவனுடைய காரியங்கள் தெரிஞ்சதுனால அவனை யாரும் விஜயை கூப்பிடல. இல்லாட்டினா அவன் விஜய் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுப்பாங்க. இடையும் போகிறா வந்தான்னா அவனும் சாதாரண ஆட்டக்காரனா. விஜயை விட அதிகமாக கும்பாங்குத்து போடுறவன் தான் யார்? 2 கும்பாங்குத்தும் சேர்ந்துருக்கு. அதனால் இந்த நாதாரிகளை விடுங்க. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். இந்த லைட்டெல்லாம் எரியுது, சூரியனோடு ஒப்பிட முடியுமா? நான் கேட்குறேன். சூரியனோடு இந்த லைட்டெல்லாம் ஒப்பிட முடியும்? லைட்டு வெளிச்சம்தான். அதனால் இன்றைக்குள்ள தலைவர்கள், இன்றைக்குள்ள புனிதர்கள், இன்றைக்குள்ள மகான்கள், குருக்கள் எல்லாம் லைட்டு மெர்க்கூரி மாதிரி வச்சுக்க. இயேசு நீதியின் சூரியன், ஜெகஜோதி. அவரோட யாரையும் இணைக்காதீங்க, சமப்படுத்தாதீங்க. அது எனக்கு ரொம்ப கோபம் வரும். இயேசு தனித்துவம் உள்ளவர், உலக இரட்சகர், உலக ஜோதி, பரஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அவரோட எதையும் நம்ம இணைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தமிழ் புலவர்கள் இந்த ஜோதியை பற்றி சொல்லியிருக்காங்க, குறிப்பை சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டு ஏறக்குறைய 2500 வருஷம், 30 வருஷம்னு சொல்கிறாங்க வள்ளுவரை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
அகரம்னாலே ஆரம்பம், ஆரம்பமே அந்த எழுத்தெல்லாம் அதான். எழுத்துனா வார்த்தைன்னு அர்த்தம். யோவான் 1:1 தான் அங்கே எழுதியிருக்காரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதான் அவன் சொல்றான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொல்றாரு. அந்த ஒரே கடவுள் என்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, அந்த ஒரே கடவுள் தான் வள்ளுவர் சொல்றாரு. இவங்க எல்லாம் நம்ம தமிழ் புலவர்கள். அப்போஸ்தலர் 17:28 உள்ள அந்த பவுலுடைய கூட்டின்படி உங்கள் புலவர்களும் கூட நம்ம அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்முடைய தமிழ் புலவர்கள் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அது எப்படி மறுக்க முடியும்? ஆரிய வர்த்தகம் சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்த பிராமணர்கள் அந்த தமிழர்களுடைய ஏடுகள்லாம் அழிச்சிட்டாங்க. அழிக்கிறதுக்காகவே ஒரு விழா வச்சுருந்தான், அழிக்கணும்னு, எரிக்கணும்னு. அதில் தப்பி தவறி வந்தது தான் தமிழ் புலவர்களுடைய ஏடுகள். அதில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனங்களாக அமைஞ்சிருக்கு. ஆகவே நான் செய்தியை முடிக்கிறேன். இயேசுவின் பிறப்பு, உயிர்த்தெழுதல், திரும்ப வர்றது, இந்த 3 பாயிண்ட் நம்புறவன் தான் கிறிஸ்தவன், இந்த நம்பாதவன் உலகத்தான். இன்னொரு தடவை சொல்லுங்க. இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசுவின் திரும்ப 2ஆம் வருகை. இந்த 3ஐயுமே உலக மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அறிவுக்கு அப்பாற்பட்டது அது. அந்த அப்பாற்பட்டதை, அறிவுக்கு அப்பாற்பட்டதை நம்புறவன், விசுவாசிக்கிறவனுக்கு பேர் தான் யாரு? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பது ஜாதி அல்ல, மதம் அல்ல, அவருடையவன் அர்த்தம். மதுரக்காரன்னு சொல்றோம்ல, அவருடையவன் அர்த்தம். விஜய் ரசிகர் பாருங்க, விஜய் மாதிரியே மாறுறான். ரஜினி ரசிகர் ரஜினி மாதிரியே மெண்டல் ஆயிடுறான். எவன் நடிகர் ரசிகரானா அவனை மாதிரியே அவன் ஆயிடுறான். ஐயா, அதுபோல கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல மாறு. பைத்தியக்காரனான்னு சொல்லிட்டு போகிறான். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டான். நான் கிறிஸ்தவன் சொல்கிறதில் வெக்கப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு ஜாதி அல்ல. இயேசு கிறிஸ்துவுடையவன், அவர் சிந்தையே எனக்கு இருக்கு. அவரை போலவே நடப்பேன், அவரை போலவே இந்த உலக மக்களுக்கு பாடுபடுவேன், அவரை போலவே சமாதானம் பண்ணுவேன், அவரை போலவே எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாரையும் அவரை போலவே நான் ஆக்குவேன். சமாரியா வீட்டில் போய் சாப்பிடுவேன், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குவேன். எல்லாமே இயேசுவை போல நான் மாறுவேன். அதுவே இயேசுவினுடைய முன்னோடி. அவர் பிறப்பு எனக்கு கோல் மாடல், எனக்கு முன்னோடி. அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. திரும்ப நான் சொல்லி முடிக்கிறேன். தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்ற அந்த தலைப்பு. முதலாவது யூத மதத்திலே இயேசுவினுடைய பிறப்பு, 2வது இந்திய வேதங்களிலே இயேசுவின் பிறப்பு, 3வது தமிழ் புலவர்களின் இயேசுவின் பிறப்பு. இதை உள்வாங்கி பகுத்தறிவோடு கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் அன்பு கூறுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.